ஏங்க கொஞ்சம் இருங்க. இவன் டியூஷனுக்கே போகல, என்னன்னு சொல்லிட்டு கேளுங்க. சரி விடு, நாளைக்கு போவான். என்னது நாளைக்கு போவானா? உங்களுக்கு அவன் படிப்பு மேலே கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. ஒரு நாள் டியூஷன் போகலன்னா ஒன்றும் ஆகாது. உங்களுக்கு வீடு வாசல் குடும்பம் அக்கறை தானே, என்ன பிள்ளைய கேட்பீங்க? ஏண்டி போதும், வாயை மூட்ரி, சண்டைக்கு இழுக்காத. இதை அவங்ககிட்ட நான் கேட்குறேன். ஏய் தம்பி, ஏன்டா நீ டியூஷன் போகல? நாளைக்கு போகிறேன்ப்பா. நாளைக்கு போகிறது இருக்கட்டும், இன்னைக்கு ஏன் போகல? அதான் நாளைக்கு போகிறேன்னு சொல்லிட்டேன்லப்பா. எனக்கு நாளைக்கு டியூஷன் போக தெரியும். சும்மா நைன் பேசிட்டே இருக்காதீங்க. என்னது, எனக்கு போக தெரியுமா? ஏன்டா டியூஷன் போகணுன்னு கேட்டால் நைன் பேசணும் என்ன கேள்வி கேட்குறியா? ஒழுங்கு முறையாக டியூஷன் போகிற வழியை பாரு. அப்பா அடிக்காதீங்கப்பா, அப்பா அடிக்காதீங்கப்பா, நாளைக்கு கண்டிப்பாக டியூஷன் போயிடுறேன்ப்பா. ஏங்க போதும் நிறுத்துங்க. பிள்ளைய ஏன் அடிக்கிறீங்க? டியூஷனுக்கு போகிறேன்னு ஏன் கேட்க சொன்னால் பிள்ளைய போட்டு ஏறுமடிக்கிற மாதிரி அடிக்கிறீங்க. குடும்பக்காரா போதும் நிறுத்து. என்னது, நான் குடும்பக்காரனா? சொல்லுவடி சொல்லுவேன். சும்மா இருந்த என்ன ஏன் டியூஷன் போகலன்னு கேட்க சொல்லிட்டு இப்போ என்ன குடும்பக்காரன்னு கேட்குறியா? ஏன் டியூஷன் போகலன்னு கேட்க தானே சொன்னேன். அதுக்கு பிள்ளைய போட்டு அடிப்பியா? ஒரு நாள் டியூஷன் போகலன்னா ஒன்றும் குறைஞ்சிடாது. உங்கள் வேலையை பாருங்கள். ஏண்டி ஏதாண்டி நான் முன்னே சொன்னேன்? அம்மா இனிமே அவரை என்கிட்ட பேச வேணாம்னு சொல்லிடுங்க. ஏண்டா செல்லம், அப்பா அடிச்சது வலிக்குதா? அழாதடா. உங்கள் அப்பனுக்கு வேறு விவசாயே கிடையாது. எதனா ஸ்டாக் கிடையாது பார்த்துட்டு வெள்ளைக்கரை கோர்த்தா அது நம்ம மேலே காட்டுவான். ஏண்டி என்ன விளையாடுறியா? சும்மா இருந்த என்ன சின்ன பையன் கூட இழுத்து விட்டுட்டு என்ன வேடிக்கையை காட்டுற? சரி சரி கோவப்படாதீங்க. டீ போட்டிருக்கேன், டீ குடிச்சிடுங்க. உன் டீயை வேணாம், ஒன்றும் வேணாம், நான் வெளியே போய் டீ குடிச்சிக்கிறேன். ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. உங்கள் பொண்ணு 100க்கு 98 மார்க் எடுத்திருக்கா. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டு போங்க. இதுக்கு மேலே உன் பிள்ளைங்க கிட்ட இதை கேளு அதை கேளு ஏதாவது சொன்னேன், உனக்கு மரியாதை கெட்டு போயிடும். இதுக்கப்புறம் இந்த வீட்டிலேயே இருக்கக்கூடாது. நான் வெளியே போகிறேன், நீங்கள் நிம்மதியாக இருங்க.